வணக்கம். யூடி பிரைவேட் சேனல். கடந்த 2 மாதத்திற்கு முன்னால் பகுஜன் சமாஜ் மாநில கட்சியின் தலைவருமான திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலைக்கு பின்னால் குற்றவாளி யார், ஏன் கொலை செய்தார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இதுவரை காவல்துறையினர்கள் 30க்கும் மேற்பட்ட ரவுடிகளை கைது செய்து விசாரணை நடத்தியதில் உண்மை குற்றவாளி யார், எதற்காக கொலை செய்தார்கள் என்பது இதுவரையிலும் தெரியாமல் ஒரு மர்மமாகத்தான் இருக்கின்றது. இது இல்லாமல் இதனுள் 4 பெண் ரவுடிகளும் 8 வழக்கறிஞர்களும் இதனுள் இருக்கின்றார்கள். 2 மாதத்திற்கு முன்னால் எங்களுடைய இந்த யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக ஒரு சில முக்கிய குற்றவாளிகளை நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம். அதில் ஒரு குற்றவாளி தான் காக்காத்தோப்பு பாலாஜி என்பவர். இந்த காக்காத்தோப்பு பாலாஜி என்பவர் சென்னையில் வந்து கொள்ளை, கொலை, ஆள்கடத்தல், கஞ்சா, அபின், புகையிலை, போதைப்பொருள் போன்ற அனைத்தையும் இவர் மூலியமாகத்தான் சென்னை நகரில் வியாபாரம் செய்வதாகவும், அது இல்லாமல் காக்காத்தோப்பு பாலாஜி என்பவர் சந்தனக்கட்டை கடத்தல், அது இல்லாமல் செம்மரக்கட்டை கடத்தல், இது போன்ற செயல்களையும் செய்து நல்ல ஒரு செல்வாக்காகவும் இவர் சென்னை நகரில் வாழ்ந்து கொண்டு வந்தவர்தான். இவருடைய வயது 34 வயதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வளவு பெரிய ஒரு ரவுடி என்ற ஒரு பெயரையும் சென்னை நகரில் இவர் வாங்கியிருந்தது வியப்பூட்டும் ஒரு உண்மைதான். ஆயினும் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் நாங்கள் வெளிப்படுத்திய முக்கிய குற்றவாளிகளில் காக்காத்தோப்பு பாலாஜியும் ஒருவர்தான் என்பதும் நினைவூட்டுகிறோம். இப்படி இருக்கும் பொழுது இதில் சம்போ செந்தில் என்பவர் தூத்துக்குடியில் பிறந்தவர். அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. அவரும் வடசென்னை புளியந்தோப்பில் இவர் வாழ்ந்து வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து ரவுடிகளுக்குமே இவர் ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தால் அது ரவுடிகளுக்கு சாதகமாகவே அமையும் என்ற ஒரு பெயரும் வாங்கியவர் தான் இந்த சம்போ செந்தில் என்பவர். சம்போ செந்தில் என்பவர் இதுவரையிலும் எவ்வளவோ ஸ்கெட்ச் போட்டும் கொடுத்து கூட அவர் நினைத்த காரியங்களையும் நடத்தி வந்திருக்கின்றார். அவர்தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலைக்கு ஸ்கெட்ச் அமைத்து கொடுத்தவர். அவரை கையில் எடுத்தால் விவரங்கள் அனைத்தும் தெரியும் என்ற ஒரு முழு எண்ணத்தோடு காவல்துறையினர்கள் இப்பொழுது களம் இறங்கியிருக்கின்றார்கள். அதாவது காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் சம்போ செந்திலுக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்ட காவல்துறையினர்கள் நேற்றைய தினம் காக்காத்தோப்பு பாலாஜியை பின்தொடர்ந்து செல்லும் பொழுது காக்காத்தோப்பு பாலாஜி காவல்துறையினர்கள் மேல் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும், அதன் காரணமாக காக்காத்தோப்பு பாலாஜியை காவல்துறையினர்கள் என்கவுண்டர் செய்திருக்கின்றார்கள் என்பதும் உண்மைதான். இதற்கு முக்கியமான காரணம் இந்த என்கவுண்டர் மூலியமாக காக்காத்தோப்பு பாலாஜி அவருடைய மரணத்திற்கு கண்டிப்பான முறையில் சம்போ செந்தில் என்பவர் வருவார் என்ற ஒரு முழு எண்ணத்தோடும் காவல்துறையினர்கள் ஆங்காங்கே காவல்துறையினர்களை குவித்து சம்போ செந்திலை கைது செய்வதற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதும் இதனுள் இருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது காவல்துறையினர்கள் இப்பொழுது சென்னையில் வலம் வரக்கூடிய அனைத்து ரவுடிகளுக்குமே முற்றுப்புள்ளி வைப்பார்களா என்ற ஒரு திடுக்கிடும் சம்பவங்களும் இதனுள் இருக்கின்றது. பின் பார்ப்போம்.